ஒரே நாளில் மொத்தத்தையும் மாற்றிய அண்ணாமலை. சேலம் 11 தொகுதியும் அதிமுகவின் கோட்டை. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வினோத் மற்றும் சேலம் வடக்கு தொகுதி பாமக வேட்பாளர் சதாசிவம் ஆகியோரை ஆதரித்து பட்டகோவில் பகுதியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். கூட்டணி கட்சியினர் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அண்ணாமலை பேசும் பொழுது திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்து பேசினார். எங்கேயும் இல்லாத ஒரு அநியாயம் நம்முடைய சேலம் மாநகராட்சி. சொத்து வரி மட்டுமே 275% இந்த மாநகராட்சியில உயர்த்தி இருக்கின்றார்கள். சொத்து வரி மட்டுமே. சரி, சொத்து வரி உயர்த்தின, ஒரு 50% உயர்த்தின, 100% உயர்த்தின, ஏதாவது வேலையை செஞ்சு கொடுத்தீங்களான்னு நீங்க திமுகவினுடைய மேயரோ இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. அதுவே சொன்னீங்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதற்கு முன்பு பல பொறுப்புகள் இருக்கும் பொழுது சேலத்தை பொறுத்தவரை ஒரு உயர்ந்த நகரமாக மாற்றி காட்டினார். ஏகப்பட்ட பாலங்களை கொண்டு வந்தாங்க, வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க, உடான் திட்டத்தில் ஏர்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு என்னெல்லாம் அடிப்படை தேவையோ எல்லாம் கூட சேலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனா இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செய்த முதல் தவறு, வேண்டுமென்றே செய்த தவறு என்னன்னா, ஆட்சியில ஜெயித்து வந்த பிறகு உள்ளாட்சி தேர்தலில் மேயர்னா யாராவது ஒரு திமுக அமைச்சருடைய பிஏவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே தகுதியை வச்சுதான் மேயரை போட்டாங்க. உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக 2 அற்புதமான வேட்பாளர்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சேலம் வடக்குல மாம்பழ சின்னத்தில் அண்ணன் சதாசிவம் அவர்கள், சேலம் தெற்குல இரட்டில அண்ணன் வினோத் அவர்கள். அதனால் தயவு செய்து உங்கள் வளர்ச்சிக்காக யோசித்து இந்த முறை நீங்க ஓட்டு போடுங்க. வளர்ச்சிக்காக எங்களோடு நில்லுங்கள். அருமை சொந்தங்கள், அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, இன்னைக்கு தாய்மார்கள் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். கடந்த 5 ஆண்டு காலத்துல நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல ஒரு 5 ஆண்டு காலத்தில் எப்போது நடந்திருக்காங்க நீங்க பாருங்க. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது மட்டுமே தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 2080 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயா, 2080 கற்பழிப்பு பார்க்காதீங்க, 2080 குடும்பம் நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. படுகொலைகள் மட்டுமே தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 8008 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 8008, ஒரு நிமிஷம் நான் சொன்னதை மட்டும் நீங்க கண்ண முடிவு கேட்கணும். 8008 கொலைனா ஒரு நாளைக்கு தமிழகத்தில் 5 படுகொலை நடந்திருக்கிறது. ஐயா, தமிழகத்தில் 2080 கற்பழிப்புனா ஒரு நாளைக்கு ஒரு கற்பழிப்பு வழக்குக்கு மேல தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் கூட்டு பாலியல் வன்கொடுமை முதலாக கேட்கிறோம். கேங் ரேப். இந்த மாநிலத்தில் அது போன்ற வார்த்தையெல்லாம் நாம் கேட்டதே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கூட்டு பாலியல் வன்கொடுமை என்கின்ற வார்த்தையை பத்திரிகையில பார்க்கிறோம். அருமை சொந்தங்களை, இன்றைக்கு இதே காவல்துறை நண்பர்கள், இதற்கு முன்பு ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பணி செய்யக்கூடிய காவல்துறை நண்பர்களை இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி இருக்கின்றார்கள் பாருங்க. அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு அரசியல் காரணத்திற்காக எந்த அதிகாரத்தையும் கொடுக்காம இந்த காவல்துறையினுடைய மாண்பை குலைத்து திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்தியிருக்கின்றார். நம் மாற்றம் என்று சொல்வது, மே 4ஆம் தேதிக்கு பிறகு இதே காவல்துறை நண்பர்கள் தான் சட்டம் ஒழுங்கு சரி செய்யணும். நம்ம புதுசா நம்ம வெளியிருந்து யாரையும் கூட்டு வர போறது இல்லை. அவர்களுக்கு அரசியல் அதிகாரம், அவர்களுக்கு பணி செய்வதற்கு ஒரு வசதி. உள்ளூரில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் காவல்துறையில கொத்தடிமைகள் போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால பிரச்சனை யாருக்கு நடக்குதுனாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை. விளக்கில் நடந்து சென்றாலும் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உங்களுக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, சட்டம் ஒழுங்குக்காக மட்டும் நீங்க ஆட்சியை மாத்தி. அதான் நான் சொன்னங்க ஐயா, போன வாரம் டிஜிபியை மாத்துறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலரை மாத்தினாங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க சிஎம் மாத்திருங்கன்னு அன்போடு கேட்கிறேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு பொய்ய சொல்றாரு. தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய டிஜிபியை மாத்திட்டாங்க. ஐயா, நம்ம டிஜிபி எல்லாம் மாத்தல, நாம டிஜிபியை போட்டிருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு அரசு கடந்த 8 மாத காலமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியே போடல. காவல்துறை அதிகாரிகிட்ட கேளுங்க, இந்தியாவில் எங்கேயாவது
8 மாத காலம் காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபின்னு போட்டு பார்த்திருக்கிறீங்களா? மேலும் சேலத்தில் 11 தொகுதியும் அதிமுகவின் கோட்டையாக மாறி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்கு கூட்டணி கட்சியினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறினார். அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கள் தற்போது சேலம் மக்கள் மத்தியில் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது.